எக்ஸாம்பிள் 1.20ல் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நம்பரை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிக்கிறான் அந்த பையன், அதை டிவைட் பண்ணிக்கிறான். இந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கிறான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஒரு நம்பரால் இந்த கொடுத்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது பண்ணாமல் அந்த பையன் என்ன பண்ணான், அதை டிவைட் பண்ணிட்டான். சரிங்களா? டிவைட் பண்ணவன் இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கும் டிவைட் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 34. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் வேலை. எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது இன்வர்ஸாக மாற்றிக்கலாம் இல்லையா? 8 அப்போ இதெல்லாம் மேலே போய்டும் இல்லையா? மேலே போயிடுச்சுன்னா இப்போது நம்ம எப்படி இருக்குன்னா எக்ஸ் பை 8/9 இல்லையா? அது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துடும். அப்போ x/1 × 9/8 மாறிடும். அப்போது எக்ஸு 9/8 மைனஸ் எக்ஸு 8/9 ஈக்குவல் டு 34. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 8 9 2 4 9 2 9 2 1 9. திரும்ப 3 பண்ணலாம் இல்லையா? 3 3 சார் 9 18 36 72. அப்போ இது எப்படி மட்டும் பண்ணால் ஒரு ஃப்ராக்ஷனையும் 72வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். 72 டிவைடட் பை 72 இன்ட்டு 9x/8 மைனஸ் 72/72 இன்ட்டு 8x/9. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 9னா 81 9, அப்போ 8. இதை கேன்சல் பண்ணால் 9 இல்லையா? 9 × 9 81x மைனஸ் 8 × 8 64x டிவைடட் பை 2 காமன் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் 72. இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 81ல் 64 பார்த்தீங்கன்னா 7 1 ஆச்சுன்னா அப்போ 17. சாரி, இதை ஈக்குவல் டு 34 போடவே இல்லை பாரு. 34 ஈக்குவல் டு 34. அப்போ எவ்வளோ இது? 17x டிவைடட் பை 72 ஈக்குவல் டு 34. இந்த 72 மேலே கொண்டு போகாமல் நான் இதை மட்டும் முதல்ல கொண்டு வரேன், ஏன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிறதுக்காக. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 34/17. இந்த 72 அப்படியே இருக்குது, கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. இப்போ 72 மேலே கொண்டு போனால் 2 × 72 எக்ஸ் ஈக்குவல் டு 144. அவ்வளோதான் சொன்னேன். தேங்க்யூ.